காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்குகளில் தொடர்புடைய நகைகள் மாயமான விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற ஊழியர் குணசேகரனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் அந்தோணிராஜ். வணக்கம் அந்தோணிராஜ். தற்போது இந்த நகைகள் மாயமான விவகாரம் மற்றும் விசாரணை தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தங்க நகைகளை நீதிமன்ற கண்காணிப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இதனை கடந்த 2 வருடமா பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்த கண்காணித்து பராமரிப்பு வந்த தலைமை சிராசராக இருந்த குணசேகரன் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் குணசேகரன் புதுவைக்கு பணியிட மாற்றலாகி சென்றவுடன் அந்த நகைகள் பெட்டகத்தின் சாவி ஒப்படைக்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நீதிமன்றம் அதனை ஆய்வு செய்த போது பல லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் மாயமாகியுள்ளது தெரிய வந்ததை அடுத்து கடந்த மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றத்தின் சார்பாக புகார் கொடுக்கப்பட்டது. புதுவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் புகாரை பெற்றதின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். இதில் தலைமை சிராசராக இருந்த குணசேகரன் சிறுக நகைகளை கையாடல் செய்தது தெரிய வந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் குணசேகரன் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் பல லட்சம் தங்க நகைகளும் மற்றும் வெள்ளி பொருட்களும் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் நகைகள் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் குணசேகரனை கைது செய்யும் நடவடிக்கை போலீசார் எடுத்து வருவதாக தெரிய வருகிறது. நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட பெட்டகத்தில் தங்க நகைகள் மாயமாகி தலைமை சிராசர் கையாடலில் ஈடுபட்டது காரைக்கால் நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி அந்தோணிராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.